இது என்னைக்கு வந்து ஆன் ரோடு வருது சரி. வணக்கம். இந்த தூத்துக்குடியில வின்பாஸ் தொழிற்சாலைன்றது பாத்தீங்கன்னா மொத்தம் 113 ஏக்கர்ல நாங்க தொழிற்சாலை அமைச்சிருக்கோம். இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 50,000 கார் வரைக்கும் பண்ணலாம். இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து ட்ராஃபி வச்சிருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா VF6 VF7 ரெண்டு மாடல் நம்ம வின்பாஸ் வந்து பாத்தீங்கன்னா குளோபலா 10 கார் மாடல் இருக்கு. VF3ல இருந்து VF9 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4 மாடல். அந்த 10 மாடல்ல 2 மாடல் மட்டும் மிட் பிரீமியம் செக்மெண்ட், அதாவது கொஞ்சம் லக்ஸரி செக்மெண்டா இருக்கிற 2 மாடலை இந்தியாவில் லான்ச் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா VF6 and 7 இது ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். 6 வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியாச்சு, 7 ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இந்த மாசம் இறுதிக்குள்ள VF6 7 ரெண்டுமே வந்து மக்களுக்கு பண்ணணும். இதுதான் சார் எங்களோட பிளான். மொத்தம் நாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணது தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட 2028 வரைக்கும் 4,000 கோடி அதான் நாங்க ஒப்பந்தம் பண்ணிருக்கோம். சிஎம் ஐயா சொன்னாரு 1,300 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு கடந்த 1.5 வருஷத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். மிச்சத்துக்கும் பிளான் இருக்கு. அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட் எப்படி இருக்கும், எந்த மாதிரி மக்கள் எதிர்பார்ப்பாங்க, என்னென்ன வெஹிக்கிள் இன்னும் கொண்டு வரலாம், 10 மாடல் 2 மாடல் தான் அப்படின்றது மக்களோட அக்செப்டன்ஸை பொறுத்து நாங்க டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபேக்டரி எக்ஸ்பான்ஷன். இந்த வெஹிக்கிள் என்ன ஸ்பெஷல் இருக்கு? சிஎம் சொல்லும் போது கூட சொன்னாங்க இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 6 and 7 பெஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா, இது வந்து டாடா டெக்னாலஜி ஒரு கம்பெனி, அதாவது இந்தியாவோட கம்பெனி. அவங்க வந்து நம்பர் 1 இந்த வேர்ல்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசைன் அவங்க தான் நம்பர் 1. டாடா டெக்னாலஜிஸ் யுனைடெட் கிங்டம் ஆஃபீஸ் அவங்க கொலாபரேட் பண்ணி டிசைன் பண்ணி இந்த வேரியன்ட் இந்த VF6 and 7 டிசைன் ஃபார் குளோபல், அதாவது உலகத்துல இருக்க எல்லா மக்களும் ஓட்டத்துக்கு தகுதியான வகையில வடிவமைக்கப்பட்டது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அதே காரை நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ண முடியும். லான்ச் பண்ணி ஆராய்ச்சி சர்டிபிகேட்டும் வாங்கிருக்கோம். இந்த VF6 and 7 இப்ப இருக்கிற மக்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கு. சன்ரூஃப் இருக்கு, ஆடாஸ் இருக்கு, எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து ஆக்சுவலா ப்ராடக்ட் லான்ச் பிளான் இருக்கு. இந்த டைம்ல ப்ராடக்ட் பத்தி விரிவா எக்ஸ்பிளைன். பாதுகாப்பு அம்சங்கள் இந்த வண்டியில என்ன இருக்கு, என்ன ரேட்டிங்ல இருக்கு? ஆக்சுவலா VF6 and 7 இந்த 2 மாடலும் பாத்தீங்கன்னா குளோபல்ல டெஸ்ட் பண்ணிருக்கோம். குளோபல் NCAP சொல்லுவாங்க, குளோபல் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. அதுல டெஸ்ட் பண்ணி ஆல்ரெடி 5 ஸ்டார் வாங்கி 5 ஸ்டார் தான் ஹையஸ்ட் ரேட்டிங். ஸோ சேஃப்டியில நம்பர் 1 குளோபலி. இப்ப இந்தியால நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் பாரத் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு, BNCAP. அதுக்கு கூடிய சீக்கிரத்தை நாங்க அதுக்கும் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கும் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். நாங்க 5 ஸ்டார் எதிர்பார்க்கிறோம். என்ன பிரைஸ்ல ஆரம்பிச்சு என்ன பிரைஸ் வரைக்கும்? VF6 பேசிக் மாடல் என்ன வரும், V7 டாப் மாடல் என்ன வரும்? பிரைஸ் வந்து இன்னும் நாங்க CEO சொன்ன மாதிரி இன்னும் நாங்க ஃபைனலைஸ் பண்ணல. ஏன்னா புக்கிங் நிறைய இருக்கு. பிரைஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஏன்னா இந்தியா வந்து சென்சிட்டிவ் மார்க்கெட். நாங்க வந்து எங்க காம்படிட்டர் எப்படி இருக்காங்க, எந்த மாதிரி விலையில எப்ப லான்ச் பண்ணணும் தெளிவா அசஸ் பண்ணிட்டு இருக்கோம். கூடி சீக்கிரம் அனௌன்ஸ். எவ்வளவு புக்கிங் ஆயிருக்கு சார்? புக்கிங் ரேஞ்ச் சார், அந்த ரேஞ்ச் 15 to 25 இருக்கும், 25 to 30 அந்த ரேஞ்ச், அந்த ரேஞ்ச்ல இருக்கும் சொல்லிருக்கோம். பட் எக்ஸாக்டா எவ்வளவு இருக்கும்னு இன்னைக்கு சொல்ல முடியல. கண்டிப்பா நீங்க பாத்துருக்கீங்க VF6 பாத்தீங்கன்னா 6ல பாத்தீங்கன்னா 17 and 18 இன்ச் இருக்கும், 7ல பாத்தீங்கன்னா 19 இன்ச் இருக்கு. வீலும் கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதிகமாவே இருக்கு. நம்ம பாட்டு கம்பேர் பண்றோம் வீட்டுல. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாடா டெக்னாலஜி இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கார் இது நிறைய சர்டிஃபை பண்ணிட்டு ஒவ்வொரு எல்லாரும் கம்பெனியும் வந்து CSR ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கார்பரேட் என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களோட சுற்றுச்சூழல் சர்டிஃபிகேட் படி கார்பரேட் என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி படி 10 கோடி ரூபா வந்து வின்பாஸ் வந்து ஒதுக்கிருக்கு. எதுனா தூத்துக்குடியில் இருக்கிற பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கிற பசங்களை ட்ரெயின் பண்ணி ரெக்ரூட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. 5,000 வருஷத்துக்கு போக போக வாலிங் இன்க்ரீஸ் ஆக தேவைப்படுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி காலேஜில் ட்ரெயின் பண்ணி நமக்கு வெளியே வந்து தூத்துக்குடி மாவட்டம் இருக்காங்க. எந்தெந்த நாடுகள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்றம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட், இந்தியா வந்து ரைட் ஹேண்ட் ரைட். அதனால நம்ம இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், வேறு ஏற்றுமதி பண்ண முடியாது. இப்போ எங்கெங்கெல்லாம் ரைட் ஹேண்ட் ரைட் மார்க்கெட் இருக்கோ, ஸ்ரீலங்கா, நேபாள்,
அந்த மொரிஷியஸ் நியர்பை கண்ட்ரி மார்க்கெட் எல்லாமே ரைட் மார்க்கெட் எல்லாத்துக்குமே நம்மளால இமீடியட்டாக சப்ளை பண்ணுவோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நேபாள் மொரிஷியஸ் சீனாக்கள் வந்து இமீடியட்டாக வந்து நான் ப்ராடக்ட்டை பார்க்கணும். ஸோ அதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி 26 நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். ப்ராடக்ட் டிஸ்பிளே சென்னையிலாம் வச்சுருந்தீங்க சார் நீங்கள். இப்போ என்னன்னா நம்ம தூத்துக்குடியில் இன்னைக்கு தான் வந்து இனாகிரேஷன் பண்ணுறோம். இன்னும் கார் வெளியில் போகல. ஏன்னா இனாகிரேஷன் பண்ணதுக்கு தான் கார் வெளியில் போகணும். ஆனால் மற்ற கம்பெனிகளும் நம்ம ஒரு படி மேலே தோன்றதுக்காக மக்களுக்கு நம்ம ப்ராடக்ட்டு பிராண்டியை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் வெஹிக்கிள் இந்தியாவில் யாருமே 60 லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் வெஹிக்கிள் இம்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கம்பெனி லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் காரை இம்போர்ட் பண்ணி ஷோரூமில் மால்ஸில் வச்சு கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் பிராண்டை ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க பார்த்துட்டு சொல்லி இட்ஸ் ஃப்ரீ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. யார் எடுக்கூடாதான் இந்த ஃபேக்ட்ரிலேருந்து ரைட் ஹேண்ட் டிரைவ் கார் வர ஆரம்பிச்சோம். அந்த காரை திருப்பி அனுப்பிடுறோம். லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் மார்க்கெட்டிங் அலோட் ஒன்லி ஃபார் 65% அட் ஃப்ரீ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம சென்னையில் வச்சுருந்தீங்க. சென்னையில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக வச்சுருந்தோம். இந்தியா ஃபுல்லாக மால்ஸ் வச்சுருந்தோம். பப்ளிக் 65% வச்சுருந்தோம். லெஃப்ட் ஹேண்டே கிடையாது. இது வந்து அசம்பிளி தெரியும். சர்டிபிகேட் பண்ணிட்டாங்க. பட் ரேஞ்ச் எங்களால ரிவீல் பண்ண முடியாது. ப்ராடக்ட் லான்ச் அப்பதான் ரேஞ்ச் ரிவீல் பண்ணுவாங்க சார். V6 450 கிலோமீட்டர் போகும், V7 550 கிலோமீட்டர் போகும் டிஸ்பிளேல சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ராக்சிமேட் சார் அது கரெக்டான ரேஞ்ச் வந்து அரை சர்டிபிகேட் ரேஞ்ச் தான் ஃபாலோ பண்ணும். அரை சர்டிபிகேட் ரேஞ்ச் வந்து ப்ராடக்ட் லான்ச் நடக்கிறப்ப சொல்லுவாங்க. முதல் விற்பனை இங்க இருந்து தான் தொடங்க போறீங்களா இல்ல வெளியில எங்கேயும் வச்சு? முதல் விற்பனை எப்படின்னா நம்ம வந்து ப்ராடக்ட்டை இந்தியா மார்க்கெட் லான்ச் பண்ணுவோம். இங்க மேனுஃபேக்சர் பண்ணாலும் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் ரீச் பண்ணுவோம். அதுதான் முக்கியம். ஸோ அதனால எங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷோரூம் வந்து இந்தியா ஃபுல்லா 15 இடத்துல இருக்கு. எங்க அதிக டீலர் அதிக புக்கிங் இருக்கோ அங்கதான் ஃபர்ஸ்ட் கார் அனுப்பும். அதுதான் நியாயம். அதுபடிதான் நம்ம பண்ணப்போம். பேர் வந்து இன்னோவா இவங்க எல்லாம் ஹுண்டாயில சொல்றாங்க. அதே மாதிரி 7 சீட்டர் நம்ம V9 வருது இல்லையா? அது எப்போ வருது? VF9 வந்து எப்போ வருது? அதனுடைய இது லான்ச் VF9 பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 7 சீட் வந்து இந்தியாவில யாரும் பண்ணல. 1-2 தான் பண்றாங்க. அவங்களும் நம்மள மாதிரி ஃபுல் பிளட்ஜ்ல பண்ண போறோம். VF9 இங்க வருது, மார்க்கெட் இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு. மார்க்கெட் ரிசர்ச் டீம் எங்க டீம் ஸ்டடி பண்ணி சொன்னாங்கன்னா எங்க மேனுஃபேக்சரிங் டீம் அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஆஸ் ஆஃப் நோ என்கிட்ட ஆன்சர் இருக்கு. பேட்டரிலாம் இங்கே தயாரிப்பீங்களா இல்ல ரன்னிங்லேயே சார்ஜ் ஆகுமா? ரன்னிங்ல சார்ஜ் ஆகிற டெக்னாலஜி இந்தியாவில் யாருமே இல்லை. பேட்டரி தயாரிக்கப்பட்டு பேட்டரி நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு அசம்பிள் பண்றோம். ஃபியூச்சர்ல வால்யூம் அதிகமாகிடுச்சுன்னா நம்மகிட்ட நிறைய ஸ்பேஸ் இருக்கு. தேவைப்பட்டா பேட்டரி பிராண்ட் போடலாம். எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க பிராண்ட் சக்சஸ் அவங்க மார்க்கெட் சார். இல்ல 7 4 வீல் டிரைவ், இது ஃப்ரண்ட் வீல் டிரைவ். 7ல 3 வேரியன்ட் இருக்கு சார். ஒன்னு வந்து பேஸ் வேரியன்ட் 2 வீல் டிரைவ், ஹை வேரியன்ட் 2 வீல் டிரைவ், ஹை வேரியன்ட் 4 வீல் டிரைவ். VF6ல 2 வேரியன்ட் இருக்கு. ஸோ 4 வீல் டிரைவ் பாத்தீங்கன்னா VF7 ஹை எண்ட் மட்டும் தான் 4 வீல் டிரைவ். மற்ற 4 மொத்தம் 5 வேரியன்ட். VF6ல 2, VF7ல 3. ஸோ அதுல 4மே 2 வீல் டிரைவ், ஒன்னே 4 வீல் டிரைவ். VF6 பாத்தீங்கன்னா பாத்துருப்பீங்க, நான் ரிலீஸ் பண்ணோம் 130 கிலோவாட் ஹார்ஸ் பவர். VF7 வந்து 250-260 கிலோவாட். ஆஃப்டர் சேல்ஸ் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க சார். ஆஃப்டர் சேல்ஸ் சார் ஒரு ரிக்வெஸ்ட் சார், ஒரே ஒரு பண்ணுங்க. எது தகவல்னா நாங்க கன்ஃபியூஸ் வேற எதாவது டிஸ்டர்ப் பண்ணுங்க. எது தகவலுமே இல்ல, அதனால கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. PRO சார் அப்ளை பண்ணுங்க அப்பாயின்ட்மென்ட். சார் உங்க நேம் போஸ்டிங் சார். என்னோட பேர் வந்து பிரகலாதன் திருப்பதி. நான் வந்து இந்த வின்ஃபாஸ்ட் இந்தியாவில ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணது முன்னாடி வின்ஃபாஸ்ட் வெஹிக்கல்ல 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி மாருதியில ஒர்க் பண்ணியிருந்தேன், ஹீரோ மோட்டர் ராயல் பஜாஜ் ஒர்க்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். இதனோட ஆர்டர் 8 நம்பர் 21 சேர்ந்தேன்.